அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஜயநகர பாமணி அரசுகள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டான ஒரு 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். விஜயநகர பாமணி அரசுகள் 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் இருக்குது. விஜயநகர பாமணி அரசுகள் 11th ஹிஸ்ட்ரியில் பாமணி விஜயநகர அரசுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லெசனும் சேர்த்தி எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த 100 கொஷின் ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த 100 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின் கட்டாயம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு கொஷினுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக அந்த 100 கொஷின் முடிச்சிருங்க. நீங்கள் இந்த 100 கொஷினே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுறோம். அதனால் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்பில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய எஃபெக்ட் போட்டு தான் இந்த கொஷின்ஸ் நம்ம எடுத்து வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்துக. ஃபஸ்ட்டு கொஷின், விஜயநகர பேரரசு பார்த்திங்கன்னா 4 வம்சங்களால் ஆளப்பட்டது. அந்த 4 வம்சம் பார்த்திங்கன்னா சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இதுவே கொஷினாக கேட்டிருக்காங்க அந்த கால வரிசைப்படி. ஃபஸ்ட்டு சங்கமம், அடுத்து சாளுவ, துளுவ, ஆரவீடு, இந்த வரிசை. ஸோ அதை தோற்றுவித்தவர்கள் தான் இந்த பொறுத்துக்களை பார்க்க போகிறோம். சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் பார்த்திங்கன்னா ஹரிகரர் புக்கர். இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க இதிலே. சாளுவ வம்சம் பார்த்திங்கன்னா சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சம் சாளுவ நரசிம்மர். துளுவ வம்சம் பார்த்திங்கன்னா வீர நரசிம்மர் அல்லது நரச நாயக்கர் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க, வீர நரசிம்மர். ஆரவீடு வம்சம் திருமலை தேவராயர். ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலை தேவராயர். ஸோ ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சங்கம வம்சத்துடைய அந்த ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1336 1485 வரை. சாளுவ வம்சம் 1485 1505 வரை. துளுவ வம்சம் 1505 1570 வரை. ஆரவீடு வம்சம் 1570 1646 வரை. இன்னொரு புக்கில் 1650 வரை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ 2வது கொஷின் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஈஸியாக நீங்கள் இதில் கேட்கக்கூடிய கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4ல் 1 தவறாக இருக்குது. பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியில் சேர்த்து கொண்டவர் 1ஆம் தேவராயர். விஜயநகர கட்டிடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபாக்ஷராயர். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியில் சேர்த்து கொண்டவர் 2ஆம் தேவராயர். 1ஆம் தேவராயர் கிடையாது, 2ஆம் தேவராயர். இதெல்லாம் முக்கியமான கொஷின். ஸோ இப்போ 4 கொஷினாக நமக்கு கிடச்சிருச்சு. சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியில் சேர்த்து கொண்டவர் 2ஆம் தேவராயர். விஜயநகர கட்டிடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபாக்ஷராயர். ஸோ நெக்ஸ்ட் 3வது கொஷின், மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா குமார கம்பனா. மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? குமார கம்பனா. இவர் பார்த்திங்கன்னா 1ஆம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பனா. இவருடைய மனைவி கங்காதேவி. கங்காதேவி இயற்றிய நூல் மதுரா விஜயம். அது ஒரு முக்கியமான ஒரு நூல், மதுரா விஜயம் அப்படின்றது. அதாவது மதுரையை கைப்பற்றியதை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் அந்த மதுரா விஜயம். ஸோ நெக்ஸ்ட் 4வது கொஷின், பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா 1ஆம் முகமது ஷா. பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் தான் 1ஆம் முகமது. 1ஆம் முகமது பார்த்திங்கன்னா அதாவது அலாவுதீன் அர்ஷன் ஷா. இவர் யாருன்னா பாமன் ஷா அல்லது அலாவுதீன் அர்ஷன் ஷா. இவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தான் 1ஆம் முகமது ஷா.
இவருடைய ஆட்சி காலம் 1358 1375 வரை. முதலாம் முகமது ஷாவை பற்றி நிறைய கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பாமனி அரசுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் தான் அந்த முதலாம் முகமது ஷா. ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது பாமனி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் யார்னா முதலாம் முகமது. ஸோ நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கொஷின் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஹரிகரர் புக்கர் இருவர்களால் நிறுவப்பட்ட வெற்றியின் நகரம் வந்து விஜயநகரம். ஹரிகரர் புக்கரின் ஆன்மீக குரு வித்யாரண்யர். ஹரிகரர் புக்கரின் ஆன்மீக குரு வந்து வித்யாரண்யர். விஜயநகரம் தோற்றுவிக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் வித்யாரண்யர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் ஹரிகரர். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் தான் வித்யாரண்யர். மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரி. ஹரிகரர் புக்கர் இருவர்களால் நிறுவப்பட்ட வெற்றியின் நகரம் தான் விஜயநகரம். விஜயநகரம் நிறுவப்பட்ட ஆண்டு, அதாவது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. இது டிஎன்பிசி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஹரிகரர் புக்கரின் ஆன்மீக குரு தான் வித்யாரண்யர். விஜயநகரம் தோற்றுவிக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் தான் வந்து வித்யாரண்யர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் தான் வித்யாரண்யர். ஸோ நெக்ஸ்ட் 6வது கொஷின் பொறுத்துக. விஜயநகர பேரரசு 4 வம்சங்கள், அந்த 4 வம்சங்களுடைய ஆட்சி காலம் அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சங்கம வம்சம் அதனுடைய ஆட்சி காலம் 1336 1485 வரை. சாளுவ வம்சம் வந்து 1485 1505 வரை. துலு வம்சம் வந்து 1505 1570 வரை. ஹாரவீடு வம்சம் 1570 1646 வரை. ஸோ ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏற்கனவே நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு சொல்லும் போது வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் 7வது கொஷின் விஜயநகர பேரரசு எத்தனை அரச மரபுகளால் ஆளப்பட்டு வந்தது? நம்ம இங்கே தான் பார்த்தோம். எத்தனை அப்படின்னா 4. அதுதான் சங்கம சாளுவ துளுவ ஆரவிடு வம்சம். விஜயநகர பேரரசு வந்து 4 அரசு மரபுகளால் ஆளப்பட்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு 8வது கொஷின் கூற்று 1. விஜயநகர அரசு பாமனி அரசு ஒடிசா அரசுகளுக்கு மோதலுக்கு காரணமான செழிப்பான கிருஷ்ணா துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியே ஆகும். கூற்று 2. விஜயநகர அரசு 10 ஆண்டுகளுக்கு முன்பே பாமனி அரசு தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, விஜயநகர அரசு 10 ஆண்டுகளுக்கு பின்பு விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்பு தான் வந்து பாமனி அரசு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்டது 1336. பாமனி அரசு வந்து 1347 தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ கூற்று 1 பாருங்கள், ஒரு முக்கியமான கொஷின். அதாவது விஜயநகர அரசு பாமனி அரசு ஒடிசா அரசு இந்த 3 அரசுகளுக்கு மோதலுக்கு முக்கியமான காரணம் வந்து கிருஷ்ணா துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. அதுதான் வந்து ரெய்ச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி வந்து ஒரு வளமிக்க பகுதி. அதனால தான் அதை கைப்பற்றுவதில் இந்த 3 அரசுகளுக்கும் வந்து ஒரு போட்டி. ஸோ நெக்ஸ்ட் 9வது கொஷின் விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றுவதை தெளிவாக கூறும் நூல். கைப்பற்றியதை தெளிவாக கூறும் நூல் தான் வந்து மதுரா விஜயம். இந்த மதுரா விஜயம் என்ற நூல் யார் எழுதுனதுன்னா கங்காதேவி. குமார கம்பண்ணாவுடைய மனைவி தான் கங்காதேவி. அவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து மதுரா விஜயம். ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஷின் கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஹரிகரர் புக்கர் துக்ளக் அரசிடம் பணிபுரிந்து வந்தனர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்த வித்யாரண்யர் விஜயநகர பேரரசு தோற்றுவித்ததில் முக்கிய பங்காற்றினார். அதனால் சில காலம் வித்யா நகர் என அழைக்கப்பட்டது. விஜயநகரம் வந்து வித்யா நகர் என அழைக்கப்பட்டது. முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். ஆப்ஷன் டி. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் 2ஆம் தேவராயர். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்னா முதலாம் தேவராயர்.
மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. ஆப்ஷனே பாருங்கள், ஹரிகரர் புக்கர் துக்ளக் அரசிடம் பணிபுரிந்து வந்தனர். இது வந்து சரி. இன்னொன்று துக்ளக் அரசனும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு புக்கில் பார்த்திங்கன்னா 11th வந்து ஐசால அரசிடம் பணிபுரிந்து வந்தனர் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்த வித்யாரண்யர் விஜயநகர பேரரசு தோற்றுவித்ததில் முக்கிய பங்காற்றினார். இது டிஎன்பிசியில் கொஷினாக கேட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசு தோற்றுவித்ததில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், வித்யாரண்யர். அதனால் சில காலம் வித்யாநகர், அதாவது விஜயநகர் வந்து வித்யாநகர் என அழைக்கப்பட்டது. முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பனா. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இவர் தான். அது இல்லாமல் நாயக்க அரசை நிறுவதிலும் வெற்றி பெற்றார். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்னா முதலாம் தேவராயர். நெக்ஸ்ட் 11வது கொஷின், மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர். மதுரா விஜயம் என்றது பார்த்திங்கன்னா சமஸ்கிருத ஒரு நூல், அதாவது கங்கா தேவியால் தான் வந்து இந்த நூல் வந்து எழுதப்பட்டது. இது ரிப்பீட் ஆகிடுச்சு ஒரு கொஷின். ஒரு சில கொஷின் நிறைய 100 கொஷின் கவர் பண்ணும்போது ஒரு சில கொஷின் ரிப்பீட் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முக்கியமான கொஷின் தான். ஸோ மதுரா விஜயம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருதம் நூல். அது வந்து எழுதியவர் வந்து கங்காதேவி. அதாவது விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றியதை தெளிவாக கூறும் ஒரு நூல் தான் வந்து இந்த மதுரா விஜயம். ஸோ நெக்ஸ்ட்டு 12வது கொஷின், தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, புக்கர் மகன் 2ஆம் ஹரிகரர் பாமினி அரசிடமிருந்து பெல்காம் கோவாவை கைப்பற்றினார். விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி சாளுவ நரசிம்மர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருபாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு சாளுவ நரசிம்மர் பேரரசராக அறிவித்து கொண்டார். துலு வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் கிருஷ்ணதேவராயர். இதில் தவறானது வந்து ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. துலு வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்னா வீர நரசிம்மர் அல்லது நரச நாயக்கர். ரெண்டுமே ஒன்று தான். வீர நரசிம்மர் 2 பேருமே ஒருத்தர் தான். வீர நரசிம்மர் அல்லது நரச நாயக்கர். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், புக்கர் மகன் தான் 2ஆம் ஹரிகரர் பாமினி அரசிடம் இருந்து பெல்காம் கோவாவை வந்து கைப்பற்றினார். யார்? பாமினி அரசிடமிருந்து பெல்காம் கோவாவை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா 2ஆம் ஹரிகரர். விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி தான் சாளுவ நரசிம்மர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருபாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு சாளுவ நரசிம்மர் பேரரசராக அறிவித்து கொண்டார். ஸோ துலு வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? வீர நரசிம்மர். நெக்ஸ்ட்டு 13வது கொஷின், பொறுத்துக. வராகன் என்பது விஜயநகர பேரரசால் வெளியிடப்பட்ட ஒரு தங்க நாணயம்தான் வந்து வராகன். ஆமுக்த மால்யாதா இது வந்து ஒரு தெலுங்கு மொழி நூல். இதை எழுதியவர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஒரு முக்கியமான கொஷின், டிஎன்பிசியில் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஆமுக்த மால்யாதா என்பது கிருஷ்ணதேவராயருடைய இயற்றிய நூல். அது வந்து தெலுங்கு மொழி நூல். கவுடா என்பது பார்த்திங்கன்னா கிராமத் தலைவர் தான். கவுடா என்பவர் வந்து கிராமத் தலைவர். பாண்டுரங்க மகாமத்தியம் இந்த நூலை எழுதியவர் யார்னா தெனாலிராமன் அல்லது தெனாலி ராமகிருஷ்ணன். 2 பேருமே ஒருத்தர் தான். பாண்டுரங்க மகாமத்தியம் வந்து தெனாலி ராமகிருஷ்ணன். ஸோ ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. வராகன் என்பது தங்க நாணயம். ஆமுக்த மால்யாதா என்ற நூலை எழுதியவர் வந்து கிருஷ்ணதேவராயர். கவுடா வந்து கிராமத் தலைவர். பாண்டுரங்க மகாமத்தியம் வந்து தெனாலிராமன். 14வது கொஷின், துலு வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். துலு வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர். தேவராயருடைய ஆட்சி காலம் வந்து 1509 1529 வரை. நிறைய கொஷின் வந்து கிருஷ்ணதேவராயரை சுற்றி தான் இந்த டிஎன்பிசியில் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் கிருஷ்ணதேவராயரை பற்றி நல்லா ரொம்ப டீப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கொஷின், கூற்று 1, கிருஷ்ணதேவராயரின் முதல் கட்ட பணி துங்கபத்ரா பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது. கூற்று 2, குல்பர்காவை கைப்பற்றுவது 2வது பணியாக இருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே சரி. அதாவது கூற்று 1 சரி, 2மே சரி. இப்போ கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு வந்ததுமே அவருடைய முதல் பணி என்ன அப்படின்னா துங்கபத்ரா பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது தான் அவருடைய முதல் பணியாக இருந்தது. 2வது பணி என்னென்னா குல்பர்காவை கைப்பற்றுவது அவருடைய 2வது பணியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின், பாமனி சுல்தான் முகமது ஷாவை மீண்டும் அரியணையில் அமர வைத்தவர்.
யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அதாவது பாமனி சுல்தான் வந்து சிறையில் இருப்பார். சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் முகமது ஷாவை வந்து அரியணையில் அமர வைத்தவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயர். 17வது கொஷின் கூற்று. ஒடிசாவை சார்ந்த கஜபதி வம்ச அரச பகுதிகளை கைப்பற்றிய கிருஷ்ணதேவராயர் திருப்பி கொடுத்தார். காரணம், பிரதாபருத்ரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. பிரதாபருத்ரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அதாவது ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரச பகுதிகளை கைப்பற்றிய கிருஷ்ணதேவராயர் திருப்பி கொடுத்தார். பிரதாபருத்ரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார். ஸோ ரெண்டுமே வந்து சரி. 18வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடிக்க உதவியது போர்ச்சுகீசிய பீரங்கி படை. கிருஷ்ணதேவராயர் அரேபியா, ஈரான் நாடுகளிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்தார். கிருஷ்ணதேவராயர் போர்த்துகீசியர்கள் அரேபியர்களுடன் நட்புறவுடன் இருந்தார். கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் குல்பர்கா. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. கிருஷ்ணதேவராயருடைய தலைநகரம் எது அப்படின்னா ஹம்பி. குல்பர்கா வந்து கிடையாது, ஹம்பி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடிக்க உதவியது போர்ச்சுகீசிய பீரங்கி படை. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் அரேபியா, ஈரான் நாடுகளிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்தார். இதுவும் வந்து சரி. கிருஷ்ணதேவராயர் போர்த்துகீசியர்கள் அரேபியர்களுடன் நட்புறவுடன் இருந்தார். இதுவும் வந்து சரி. கிருஷ்ணதேவராயருடைய தலைநகரம் எது? ஹம்பி. நெக்ஸ்ட்டு 19வது கொஷின். பொருந்தாதது எது? மொத்தம் 4 இருக்குது. 4ல் 1 வந்து பொருந்தாதது. பாருங்கள். ஜாம்பவதி கல்யாணம் கங்காதேவி, அஷ்டதிக் கஜங்கள் கிருஷ்ணதேவராயர், விஜயநகர பேரரசின் முதிரை வராகம் அல்லது வராகன், ஒரியர்களை சில போர்களில் தோற்கடித்தவர் 2ஆம் தேவராயர். இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இது வந்து ஒரு சமஸ்கிருத நூல். உஷா பரிணயம், ஜாம்பவதி கல்யாணம், இந்த 2 நூலும் வந்து ஒரு எழுதியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அஷ்டதிக் கஜங்கள் 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு தான் வந்து அஷ்டதிக் கஜங்கள். அதை ஏற்படுத்தியவர் வந்து கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசருடைய முத்திரை வந்து வராகன் அல்லது வராகம், அது வந்து பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து சரி. ஒரியர்களை சில போர்களில் தோற்கடித்தவர் யாருன்னா 2ஆம் தேவராயர். ஒரியர்களை சில போர்களில் தோற்கடித்தவர் வந்து 2ஆம் தேவராயர். 20வது கொஷின். கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம். நம்ம இப்போ தான் ஒரு கொஷினில் வந்து பார்த்தோம். ஆன்சர் வந்து ஹம்பி. கிருஷ்ணதேவராயருடைய தலைநகரம் தான் வந்து ஹம்பி. இந்த சந்திரகிரி பார்த்திங்கன்னா ஹாரவீடு வம்சம் வந்து தொடங்கப்பட்ட போது முதல்ல சந்திரகிரி தான் தலைநகராக இருந்தது. பின்னாடி வந்து பெனுகொண்டா வந்து தலைநகராக வந்து மாற்றிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 21வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நாயங்காரர் முறையை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். நாயங்காரர் முறை அல்லது நயங்காரர் முறை அப்படின்னும் கொடுப்பாங்க. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனி கில்டுகள் இருந்ததாக நூனிஸ் குறிப்பிட்டுள்ளார். அஷ்டதிக் கஜங்களில் மகத்தானவர் அல்லசானி பெத்தன்னா. குறிப்பிடத்தகுந்த ஆளுமை தெனாலி ராமகிருஷ்ணன் ஆவார். கில்டுகள் எனப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. ஸோ இதில் 21வது கொஷினுக்கு தவறானது எதுனா ஆப்ஷன் பி. அதாவது கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனி கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். நூனிஸ் வந்து கிடையாது, அப்துல் ரசாக். அதனால் வந்து ஆப்ஷன் பி வந்து தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. நாயங்காரர் முறையை ஏற்படுத்தியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஒரு முக்கியமான கொஷின். அஷ்டதிக் கஜங்களில் மகத்தானவர் யாருன்னா அல்லசானி பெத்தன்னா. குறிப்பிடத்தகுந்த ஆளுமை வந்து தெனாலி ராமகிருஷ்ணன். மொத்தம் 8 பேர். 8 பேரில் வந்து மகத்தானவர் யாருன்னு கேட்டால் அல்லசானி பெத்தன்னா. குறிப்பிடத்தகுந்த ஆளுமை யாருன்னு கேட்டாங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணன். கில்டுகள் எனப்படும் தொழில்சார் அமைப்புகள் வந்து கைவினை குடிசை தொழில்களை வந்து முறைப்படுத்தின. ஸோ நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். ஒரு முக்கியமான கொஷின். இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணசாமி கோவில், அசாரா ராமசாமி கோவில், விட்டாலசாமி கோவில்,
இந்த 3 கோவில்களை கட்டியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணசாமி கோவில், அசாரா ராமசாமி கோவில், விட்டாளசாமி கோவில் ஆகிய கோவில்களை கட்டியவர் யார்னா கிருஷ்ணதேவராயர். 23வது கொஷின், பொருந்தாதது எது? பேட்டை. பேட்டை அப்படின்னா வணிக மையம். பேட்டைனா வணிக மையம். நாயக்கர் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. ஆந்திர கவிதை பிதாமகா வந்து யாருன்னா அல்லசானி பெத்தன்னா. பசவ புராணம் யாருன்னா பீமா கவி. ஸோ இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது நாயக்கர் நூற்றாண்டு வந்து 18ஆம் நூற்றாண்டு கிடையாது, 17ஆம் நூற்றாண்டு. நாயக்கர் நூற்றாண்டு வந்து 17ஆம் நூற்றாண்டு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. பேட்டை அப்படின்னா வணிக மையம். ஆந்திர கவிதை பிதாமகா என்ற சிறப்பு பெயர் வந்து அல்லசானி பெத்தன்னாவுக்கு வந்து இருக்குது. பசவ புராணம் என்ற நூலை எழுதியவர் தான் வந்து பீமா கவி. பசவ புராணம் என்ற நூலை எழுதியவர் வந்து பீமா கவி. 24வது கொஷின், எந்த அரசருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் கோவில் கோபுரங்கள் ராய கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது? ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயர். எந்த அரசருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் கோவில் கோபுரங்கள் ராய கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் வந்து தென்னிந்திய கோவில்களுக்கு வந்து நன்கொடை வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காரு. அவருடைய புகழை சேர்க்கும் வண்ணம் தான் அதாவது கோயில் கோபுரங்கள், முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரங்கள் வந்து கட்டியிருக்காங்க. அது ராய கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் 25வது கொஷின், கீழ்காணும் கூற்றில் தவறானது எது? மொத்தம் 4 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, முதலாம் ஹரிஹரர் ஆட்சியில் இருந்த பெண் செய்தியாளர் ஹன்னம்மா. கூற்று 2, திருமலைநாதர் இயற்றிய நூல்கள் சிதம்பர புராணம், சொக்கநாதருலா. கூற்று 3, பாகவத புராணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் சேவிச் புதவர். கூற்று 4, காளிதாசரின் சாகுந்தலம் நூலின் தெலுங்கு பதிப்பை வசனத்தில் இயற்றியவர் பல்லலமரி பினா வீரபத்ரா கவி. ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா கூற்று A1 வந்து தவறு. கூற்று 1 வந்து தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. முதலாம் ஹரிஹரர் வந்து கிடையாது. 2ஆம் ஹரிஹரர் ஆட்சியில் இருந்த பெண் செய்தியாளர் தான் வந்து ஹன்னம்மா. கூற்று 2 பாருங்கள், திருமலைநாதர் இயற்றிய நூல்கள் தான் வந்து சிதம்பர புராணம், சொக்கநாதர் உலா. பாகவத புராணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் சேவிச் புதவர். காளிதாசரின் சாகுந்தலம் நூலின் தெலுங்கு பதிப்பை வசனத்தில் இயற்றியவர் தான் வந்து பல்லலமரி பினா வீரபத்ரா கவி. ஸோ நெக்ஸ்ட்டு 26வது கொஷின், தலைக்கோட்டை போர் பற்றி தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இது சரியானதுன்னு கொடுத்துட்டோம். தவறானதை தேர்ந்தெடுக்கவும் ரொம்ப முக்கியமான கொஷின். தலைக்கோட்டை போர் நிறைய எக்ஸாமில் தலைக்கோட்டை போரை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். பாமனியின் 5 அரசுகள் மற்றும் விஜயநகர பேரரசுக்கு இடையே நடைபெற்றது. 1565 ஜனவரி 23 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு தோல்வியடைந்தது. இந்த போர் ராட்சச தங்கடி போர் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த போரில் விஜயநகர பேரரசுக்கு தலைமை ஏற்றவர் அச்சுதராயர். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. இப்போ பாமனியின் 5 அரசுகள் மற்றும் விஜயநகர பேரரசுக்கு இடையே நடைபெற்றது. தலைக்கோட்டை போர் வந்து யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னா பாமனியின் 5 அரசுகள். அந்த 5 அரசுகள் என்னன்றது நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். பாமனியின் 5 அரசுகள் விஜயநகர பேரரசுக்கு இடையே தான் அந்த தலைக்கோட்டை போர் வந்து நடைபெற்றது. இப்போ நடைபெற்ற ஆண்டு வந்து 1565 ஜனவரி 23 வந்து நடைபெற்றது. விஜயநகர பேரரசு தோல்வியடைந்தது. இந்த போர் வந்து ராட்சச தங்கடி போர் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த போரில் விஜயநகர பேரரசுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா அச்சுதராயர் வந்து கிடையாது, ராமராயர். இங்கே இருக்கார் பாருங்கள், இவர் தான் வந்து தலைக்கோட்டை போருக்கு தலைமை ஏற்றவர். அது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 27வது கொஷின், சதாசிவராயரின் ஆட்சியின் போது பகர ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா ராமராயர். சதாசிவராயர் வந்து இளைய வயது அப்படின்றதுனால இவர் தான் வந்து ராமராயர் தான் வந்து அவர்கிட்ட தான் வந்து உண்மையான அதிகாரம் வந்து இருந்தது. அவர் தான் வந்து சதாசிவராயரை ஒரு பெயரளவு அரசராக வச்சுக்கிட்டு ராமராயர் தான் வந்து ஆட்சி செய்தார். 28வது கொஷின்,
விஜயநகரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஹம்பி. விஜயநகரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹம்பி. 29வது கொஷின், பொருந்தாதது எது? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு பாருங்கள், பொருந்தாதது சீனா. சீனாவில் இருந்து அதாவது இறக்குமதி செய்யப்பட்டது சொல்லியிருக்காங்க பட்டு. மலபார் வந்து வாசனை பொருட்கள். பர்மா விலை உயர்ந்த ஆபரண கற்கள். விஜயநகர பேரரசு வீழ்ச்சி 1336. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். விஜயநகர பேரரசு வீழ்ச்சி எப்போன்னா 1646 தான் விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது. சீனாவிலிருந்து பட்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது சரி. மலபார்லேருந்து வாசனை பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. பர்மாவிலிருந்து விலை உயர்ந்த ஆபரண கற்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஸோ விஜயநகர பேரரசுடைய தோற்றம் தான் 1336. விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி வந்து 1646. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே 30வது கொஷின் வந்து பாருங்கள். பொறுத்துக பாமணி அரசு. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வக்கீல் உஸ் சுல்தானா. அது யார் அப்படின்னா பிரதம அமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலை. பாமணி அரசில் 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேர் தான் நம்ம வந்து பார்க்குறோம். வக்கீல் உஸ் சுல்தானா வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த வக்கீல் உஸ் சுல்தானா. வசீர் குல் அப்படின்னா யார் அப்படின்னா மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுபவர் தான் வந்து வசீர் குல். அமீர் இ ஜீம்லா அப்படின்னா நிதி அமைச்சர். அமீர் இ ஜீம்லானா நிதி அமைச்சர். வசீர் இ அஸ்ரப் அப்படின்னா வெளியுறவு அமைச்சர். வசீர் இ அஸ்ரப் வந்து வெளியுறவு அமைச்சர். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. 31வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா. விஜயநகர பேரரசின் நிர்வாகம் பாருங்கள், மண்டலம், நாடுகள், ஸ்தலம், கிராமம். போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்கள் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஹரிகரன் முடிசூட்டு விழா நடைபெற்ற ஆண்டு 1336. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. ஏன் தவறுனா ஹரிகரன் முடிசூட்டு விழா நடைபெற்ற ஆண்டு 1346. 336 கிடையாது, 1346. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. ஆரவீடு வம்சத்துடைய தலைநகர் வந்து பெனுகொண்டா. ஆரவீடு வம்சம் வந்து தொடங்கப்பட்டது வந்து சந்திரகிரியில் தான் தொடங்கப்பட்டது. பின்னாடி பெனுகொண்டாவுக்கு தலைநகரை வந்து மாற்றிடுவாங்க. விஜயநகர பேரரசுடைய நிர்வாகம் பாருங்கள், மண்டலம், மண்டலத்திலிருந்து நாடுகள், நாடுலேருந்து ஸ்தலம், ஸ்தலத்திலிருந்து கிராமம். போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்கள் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட்டு 32வது கொஷின், பாமணி அரசு பொறுத்துக. அந்த 8 அமைச்சர்கள் கொண்ட இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4. இப்போ நசீர் அப்படின்னா உதவி நிதி அமைச்சர் தான் வந்து நசீர். நசீர் வந்து உதவி நிதி அமைச்சர். பேஷ்வா வந்து பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் தான் வந்து பேஷ்வா. பேஷ்வானா பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் பேஷ்வா. கொத்வால் காவல்துறை தலைவர். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொத்வால் காவல்துறை தலைவர் தான் கொத்வால். சதர் இ ஜகான் யார்னா தலைமை நீதிபதி, சமய அறநிலையத்துறை அமைச்சர். சதர் இ ஜகான்னா தலைமை நீதிபதி, சமய அறநிலையத்துறை அமைச்சர் தான் சதர் இ ஜகான். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 33வது கொஷின், போர்கள் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை தென்னிந்திய கோவில்களுக்கு கொடையாக வழங்கியவர். எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயர். போர்கள் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை தென்னிந்திய கோவில்களுக்கு கொடையாக வழங்கியவர் தான் கிருஷ்ணதேவராயர். அந்த கோவில்களில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் ராஜ கோபுரம்னு சொல்லுவாங்க, அல்லது ராய கோபுரம். பெரிய லெவலில் கட்டியிருப்பாங்க. இவருடைய புகழை சேர்க்கும் வண்ணம் கட்டப்பட்டது தான் அந்த ராய கோபுரம். 34வது கொஷின். 34வது கொஷின் கூற்று 1. ஆமுக்தமால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் கோதை தேவி அதாவது ஆண்டாள் பற்றியது. கூற்று 2. ஆமுக்தமால்யதா என்றால்
தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. அதாவது ஆமுக்தமால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் கோதை தேவி ஆண்டாள் பற்றியது. ஆமுக்தமால்யதா என்றால் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். ரெண்டுமே சரி. இதை எழுதியவர் யாருன்னா, ஆமுக்தமால்யதா நூல் எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். இந்த தெலுங்கு மொழி அப்படின்றதே கொஷினாக கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த மொழி நூல் அப்படின்னு கொஷினாக கேட்டிருக்காங்க. தெலுங்கு மொழி நூல். 35வது கொஷின், விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சி அடைந்த ஆண்டு. இது பார்த்திங்கன்னா 2 விதமாக ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று கிபி 1646, இன்னொன்று 1650. ஸோ நம்ம இதே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுக்கோங்கண்ணா, விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சி அடைந்த ஆண்டு கிபி 1646. தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கொச்சி சாமரின் அரசவைக்கும் 2ஆம் தேவராயர் ஆட்சியில் விஜயநகர அரசவைக்கும் வருகை தந்த பாரசீக பயணி அப்துல் ரசாக். கஜபதிகளிடமிருந்து நாட்டை காத்து ஆந்திர கடற்கரை பகுதிகளை மீட்டவர் சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மரின் தளபதி அச்சுதராயர். உமத்தூர் குறுநில மன்னனை தோற்கடித்து பணிய செய்தவர் கிருஷ்ணதேவராயர். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சாளுவ நரசிம்மரின் தளபதி யார் அப்படின்னா நரச நாயக்கர். அச்சுதராயர் வந்து கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. கொச்சி சாமரின் அரசவைக்கும் 2ஆம் தேவராயர் ஆட்சியில் விஜயநகர அரசவைக்கும் வருகை தந்த பாரசீக பயணி தான் அப்துல் ரசாக். இது வந்து சரி. கஜபதிகளிடமிருந்து நாட்டை காத்து ஆந்திர கடற்கரை பகுதிகளை மீட்டவர் தான் சாளுவ நரசிம்மர். இதுவும் வந்து சரி. சாளுவ நரசிம்மருடைய தளபதி தான் நரசநாயக்கர். உம்மத்தூர் குறுநில மன்னனை தோற்கடித்து பணியை செய்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். அதுவும் வந்து சரி. 37வது கொஷின், விஜயநகர பேரரசின் வேளாண்மை நீர்ப்பாசனம் முறையை டேஸ் பாரசீக பயணி குறிப்பில் அறிகிறோம். எந்த பயணி அப்படின்னா அப்துல் ரசாக் அவருடைய குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. விஜயநகர பேரரசின் வேளாண்மை நீர்ப்பாசனம் முறை பற்றிய அவருடைய பயண குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. 38வது கொஷின், கூற்று 1, விஜயநகர அரசில் 200க்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிட்டவர் நூனிஸ். கூற்று 2, விஜயநகர பேரரசு காலத்தில் நெசவு தொழில் முக்கிய தொழிலாக இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, விஜயநகர பேரரசு காலத்தில் நெசவு தொழில் வந்து ஒரு முக்கிய தொழிலாக இருந்தது. நெசவு தொழில் இருந்தது, உலோக தொழில் இருந்தது, சுரங்க தொழில் வந்து இருந்தது. இது 3மே முக்கியமான தொழில் விஜயநகர பேரரசு காலத்தில். விஜயநகர அரசில் 200க்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது என்று குறிப்பிட்டவர் வந்து நூனிஸ். இவர் பார்த்திங்கன்னா ஒரு இத்தாலி பயணி. நூனிஸ் வந்து ஒரு இத்தாலி பயணி. ஸோ நெக்ஸ்ட் 39, பொறுத்துக. நாயக் முறை. நாயக் முறையை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். நாயக் முறை, நயங்காரா முறை அல்லது நாயங்காரா முறை எல்லாம் ஒன்று தான். நாயக் முறை வந்து கிருஷ்ணதேவராயர். ராமராயருடைய சகோதரர் யாருன்னா திருமலை தேவராயர். இவர் தான் ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் தான் திருமலை தேவராயர். தேவராயருடைய வெற்றி தூண் வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா சிம்மாச்சலத்தில் வந்து நிறுவப்பட்டது. ஒரு முக்கியமான கொஷின். கிருஷ்ணதேவராயருடைய வெற்றி தூண் வந்து நிறுவப்பட்ட இடம் வந்து சிம்மாச்சலம். வேதங்கள் குறித்த விளக்க உரை எழுதியவர் வந்து சயானா. வேதங்கள் குறித்த விளக்க உரை எழுதியவர் யாருன்னா சயானா. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 40வது கொஷின், விஜயநகர பேரரசு வணிகம் செய்த நாடுகளில் பொருந்தாதது. பொருந்தாதது பார்த்திங்கன்னா சீனா, அமெரிக்கா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா. இதில் அமெரிக்கா வந்து பொருந்தாதது. மீதி 3மே சரி. சீனா அதுவும் சரி, இலங்கை, தென்னாப்பிரிக்கா. இந்த 3 பகுதி இல்லாமல் வந்து போர்த்துக்கல் அதாவது போர்ச்சுகீசியர்கள், போர்த்துக்கல், அரேபியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இந்த நாடுகள் கூட வந்து விஜயநகர பேரரசு வந்து வணிகம் செஞ்சுருக்கு. மொத்தம் 6 நாடுகள். சீனா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, போர்த்துக்கல், அரேபியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள். 41வது கொஷின் பொறுத்துக்க. விஜயநகர நிர்வாகம் பாருங்கள்.
விஜயநகருடைய நிர்வாகம். மகா பிரதானி அப்படின்னா முதலமைச்சர் என்று பொருள். மகா பிரதானி வந்து முதலமைச்சர். தளவாய் அப்படின்னா தளபதி. தளவாய்னா தளபதி. வாசல்னா அரண்மனை பாதுகாவலர். வாசல்னா அரண்மனை பாதுகாவலர். ராயசம் அப்படின்னா செயலர் கணக்கர். ராயசம்னா செயலர் கணக்கர். காரியகர்த்தா அப்படின்னா செயல் முகவர். காரியகர்த்தானா செயல் முகவர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. விஜயநகர கால கல்யாண மண்டபங்கள் சரியானது எது? ஸோ பாருங்கள், வேலூர் வரதராஜ சுவாமி கோவில், காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில். காஞ்சிபுரம் வந்து ஏகம்பரநாதர் கோவில். திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் மூணுமே வந்து சரி. விஜயநகர கால கல்யாண மண்டபங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலூர் வரதராஜ சுவாமி கோவில், காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில், திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில் மூணுமே வந்து சரி. 43வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நாயக் முறையை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். இது ஏற்கனவே வந்துருச்சு, திரும்ப வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப படிக்கும்போது நம்ம மனசில் பதிஞ்சிரும். முக்கியமான கொஷின் தான். நாயக் முறையை ஏற்படுத்தியவர் வந்து கிருஷ்ணதேவராயர். நாயக் என்பதன் பொருள் இராணுவ தலைவர், இராணுவ வீரர் என்பதாகும். நாயக் என்பதன் பொருள் என்ன? இராணுவ தலைவர், இராணுவ வீரர் என்பதாகும். நாயக் முறை கிருஷ்ணதேவராயர் அச்சுத தேவராயர் ஆட்சி காலத்தில் நிறுவன வடிவம் பெற்றது. விஜயநகர பேரரசு காலத்தில் ராம நவமி 7 நாட்கள் நடைபெறும். இது கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த திருவிழா, இந்த ராம நவமி திருவிழா யாருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, விஜயநகர பேரரசு காலத்தில். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. இந்த ராம நவமி திருவிழா பார்த்திங்கன்னா 9 நாட்கள் வந்து நடைபெறும். இந்த ராமநவமி திருவிழா வந்து 9 நாட்கள் நடைபெறும். மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரி. நாயக் முறையை ஏற்படுத்தியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். நாயக் என்பதன் பொருள் என்ன? இராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர். நாயக் முறை வந்து கிருஷ்ணதேவராயர் அச்சுத தேவராயர் ஆட்சி காலத்தில் வந்து நிறுவன வடிவம் வந்து பெற்றது. ஸோ விஜயநகர பேரரசு காலத்தில் ராமநவமி வந்து 9 நாட்கள் வந்து நடைபெறும். நெக்ஸ்ட் 44வது கொஷின், கிருஷ்ணதேவராயர் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? அவருடைய சிறப்பு பெயர்களில் தவறானது எது? ஆந்திர போஜா, அபினவ போஜா, ஆந்திர கவித பிதாமகா, ஆந்திர பிதாமகா. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. ஆந்திர கவித பிதாமகா என்பது அல்லசானி பெத்தானாவுடைய ஒரு சிறப்பு பெயர் தான். மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து கிருஷ்ணதேவராயருடைய சிறப்பு பெயர். ஸோ ஆந்திர போஜா, அபினவ போஜா, ஆந்திர பிதாமகா மூணுமே கிருஷ்ணதேவராயருடைய சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் 45வது கொஷின், பொருந்தாதது எது? இந்த மாதிரி கொஷின் வைக்கிறதுக்கு ரீசனே நம்ம எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பாருங்கள், 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இலக்கிய வளர்ச்சி உச்சம் அடைந்தது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டமாகும். கர்நாடக வித்ய விலாசா பட்டம் பெற்றவர் 2ஆம் ஹரிகரன். கர்நாடக வித்ய விலாசா பட்டம் பெற்றவர் வந்து 2ஆம் ஹரிகரன். திராவிட பாணியை உருவாக்கியவர்கள் பாமணி அரசர்கள். பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து சரியாக இருக்குது. அதாவது ஏன் பொருந்தாதுன்னா, திராவிட பாணியை உருவாக்கியவர்கள் வந்து விஜயநகர அரசர்கள். அதே மாதிரி விஜயநகர பாணின்னு ஒரு பாணி இருக்குது. திராவிட பாணியை உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டாலும் விஜயநகர அரசர்கள் தான். விஜயநகர அரசர்களுக்கு விஜயநகர பாணி அப்படின்றது ஒன்றும் இருக்குது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இலக்கிய வளர்ச்சி உச்சமடைந்தது ஒரு முக்கியமான கொஷின். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வியல் காலகட்டம் வந்து கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி வந்து தெலுங்கு மொழி இலக்கியத்தோட செவ்வியல் காலகட்டம். கர்நாடக வித்ய விலாசா பட்டம் பெற்றவர் வந்து 2ஆம் ஹரிகரன். இது கர்நாடக வித்ய விலாசா என்ற பட்டம் பெற்றவர் வந்து 2ஆம் ஹரிகரன். ஸோ நெக்ஸ்ட் 46வது கொஷின்,
விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமணி அரசு உருவானது? ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஷின் வந்து பார்த்துடணும். எத்தனை ஆண்டுனா 10 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாமணி அரசு உருவானது. பாமணி அரசு உருவான ஆண்டு 1347. விஜயநகர பேரரசு உருவானது 1336. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. விஜயநகர கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சம் உயரமான கோபுரம். ராய கோபுரங்களுக்கு புகழ்பெற்ற கோயில்கள் வந்து திருவண்ணாமலை, சிதம்பரம். அசாரா கோவிலை இந்து கட்டிடக்கலையின் முழு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டவர் லாங்ஹர்ஸ்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி, 3மே வந்து சரி. அதாவது விஜயநகர கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சம் அப்படின்னா உயரமான கோபுரம் எழுப்புவது. ராய கோபுரங்களுக்கு புகழ்பெற்ற கோவில்கள் வந்து திருவண்ணாமலை, சிதம்பரம். அசாரா கோவிலை இந்து கட்டிடக்கலையின் முழு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டவர் வந்து லாங்ஹர்ஸ்ட். 48வது கொஷின், கூற்று 1 கூற்று 2 பாருங்கள். கூற்று 1, பாமணி அரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். பாமணி அரசு 18 முடியரசர்களால் ஆளப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. பாமணி அரசு வந்து ஏறத்தாழ 180 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் என்பது சரி. பாமணி அரசு 18 முடியரசுகளால் ஆளப்பட்டது என்பதும் சரி. நெக்ஸ்ட் 49வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துருங்க. ராமநாதபுரம் சிற்றரசு மதுரை நாயக்க அரசரான முத்து கிருஷ்ணப்பன் நாயக்கரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ராமேஸ்வரம் கோவில் உடையான் சேதுபதி பாதுகாப்பின் கீழ் இருந்தது. ராமேஸ்வரம் கோவில் மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்க அரசுகளுக்கு இடைப்படு நாடாக இருந்தது மதுரை சிற்றரசு. தெலுங்கில் மனுசரிதம் எழுதியவர் அல்லசானி பெத்தன்னா. இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் சி வந்து தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்க அரசர்களுக்கு இடைப்படு நாடாக இருந்தது எது அப்படின்னா புதுக்கோட்டை சிற்றரசு. எது? புதுக்கோட்டை சிற்றரசு. அதனால் இது தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. ராமநாதபுரம் சிற்றரசு வந்து மதுரை நாயக்க அரசரான முத்து கிருஷ்ணப்பன் நாயக்கரால் தொடங்கி வைக்கப்பட்டது என்பது சரி. ராமேஸ்வரம் கோவில் உடையான் சேதுபதி பாதுகாப்பின் கீழ் இருந்தது என்பது சரி. தெலுங்கில் மனுசரிதம் எழுதியவர் வந்து அல்லசானி பெத்தன்னா. மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்க அரசுகளுக்கு இடைப்படு நாடாக இருந்தது புதுக்கோட்டை சிற்றரசு. 50வது கொஷின், குல்பர்காவில் முதலாம் முகமது ஷா 1367 கட்டி முடிக்கப்பெற்ற முதல் மசூதியான எந்த மசூதி 216 அடி x 16 அடி என்ற அளவில் கட்டப்பட்டதாகும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா மகா மசூதி. குல்பர்காவில் முதலாம் முகமது 1367 கட்டி முடிக்கப்பெற்ற முதல் மசூதியான மகா மசூதி 216 x 16 அடி என்ற அளவில் கட்டப்பட்டதாகும். இந்த முதலாம் முகமது ஷா வந்து பாமணி சுல்தானில் ரொம்ப ஒரு முக்கியமானவர். இவரை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 51வது கொஷின், கூற்று 1, தக்கான தென்னிந்தியா 14ஆம் நூற்றாண்டில் 4 அரசுகளாக பிரிக்கப்பட்டது. தக்கான தென்னிந்தியா வந்து 14ஆம் நூற்றாண்டில் 4 அரசுகளாக பிரிக்கப்பட்டது. அவை அந்த 4 பாருங்கள். அவை தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஐசாளர்கள், வாராங்கல் காகதியர், மதுரை பாண்டியர்கள். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 1ம் சரி, 2ம் சரி. தக்கான தென்னிந்தியா 14ஆம் நூற்றாண்டில் 4 அரசுகளாக பிரிக்கப்பட்டது. அவை வந்து தேவகிரி யாதவர்கள். இது பொறுத்துக்களே கேட்டிருக்காங்க. தேவகிரி, துவார சமுத்திரம், வாராங்கல், மதுரை இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க. அந்த ஆட்சியாளர்களை வந்து இன்னொரு பக்கம் கொடுத்துருவாங்க. பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இப்போ தேவகிரினா யாதவர்கள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. துவார சமுத்திரம் ஐசாளர்கள், வாராங்கல் காகதியர், மதுரை பாண்டியர்கள். 52வது கொஷின், மாலிக் கபூரின் தென்னிந்தியாவின் 2 படையெடுப்புகள் நடைபெற்ற ஆண்டு. ஒரு முக்கியமான கொஷின். முகமது பின் துக்ளக்குடைய படை தளபதி தான் மாலிக் கபூர். அவர் வந்து தென்னிந்தியா மீது 2 படையெடுப்பு நடத்தியிருக்காரு. 1304 1, 1310 1. மாலிக் கபூரின் தென்னிந்தியாவின் 2 படையெடுப்புகள் நடைபெற்ற ஆண்டு 1304, 1310.
53வது கொஷின் பொறுத்துக்க. விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசுனா 1336. எது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. பாமணி பேரரசு வந்து 1347. நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். இதெல்லாம் 1 2 திரும்ப வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் முக்கியமான கொஷின் தான். அந்த 100 கொஷின் தரவா இருந்தீங்கன்னா போதும். விஜயநகர பேரரசு வந்து 1336, பாமணி பேரரசு வந்து 1347. மதுரை சுல்தானியம். இப்போ மதுரை சுல்தானியம் உருவானது பார்த்திங்கன்னா இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. 1333 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த விஜயநகர பேரரசு இதே வந்து நம்ம டெல்லி சுல்தான்கள்னு நினைக்கிறேன். அதில் வந்து 1335 கொடுத்துருக்காங்க. அதனால் இயர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மதுரை ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணால் 1335 தான் வருது. மதுரை சுல்தானியம் உருவானது. இதே மதுரை சுல்தானியம் முடிவு பார்த்திங்கன்னா 1370. அது நம்ம பின்னாடி கொஷினாக பார்க்கலாம். ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் வந்து பிர்தௌசி. ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் வந்து பிர்தௌசி. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 54வது கொஷின். 54வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். தன் அரசை சிறப்பாக ஆட்சி புரிய தன் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். பாமணி அரசு மகாராஷ்டிரா முழுவதிலும் கர்நாடகாவில் சில பகுதிகளிலும் பரவியிருந்தது. ஜாபர்கான் அதாவது பாமன் ஷா தலைநகரை தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். பாமன் ஷா நிர்வாக வசதிக்காக 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராப்ஸ் என அழைக்கப்பட்டது. அந்த 4 மாகாணங்கள் குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது ஜாபர்கானுடைய ஒரு பெயர் தான் வந்து பாமன் ஷா. 2 பேருமே ஒருத்தர் தான். தலைநகரை வந்து தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு மாற்றல, குல்பர்காவுக்கு மாற்றினார். தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார். அதனால் தவறானது வந்து ஆப்ஷன் சி. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியானது. தன் அரசை சிறப்பாக ஆட்சி புரிய தன் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் தான் முகமது பின் துக்ளக். இந்த தேவகிரிக்கு வந்து தௌலதாபாத் என பெயர் மாற்றம் செய்தவரும் முகமது பின் துக்ளக் தான். பாமணி அரசு வந்து மகாராஷ்டிரா முழுவதிலும் கர்நாடகாவில் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. இது வந்து சரி. பாமன் ஷா நிர்வாக வசதிக்காக 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை வந்து தராப்ஸ் என அழைக்கப்பட்டது. அந்த 4 மாகாணங்கள் குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார். நெக்ஸ்ட்டு 55வது கொஷின். பாமணி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது ஏபிசி 3 பேருமே ஒருத்தர் தான். ஜாஃபர்கான், அலாவுதீன், ஹசன் பாமன் ஷா, ஹசன் கங்கு பாமினி 3 பேருமே ஒருத்தர் தான். ஸோ பாமணி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாஃபர்கான், அலாவுதீன், ஹசன் பாமன் ஷா, ஹசன் கங்கு பாமினி, வெறும் பாமன் ஷான்னு கூட கொடுப்பாங்க. தோற்றுவிக்கப்பட்டது 1347 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. 56வது கொஷின் கூற்று 1. விஜயநகர அரசின் வம்சாவளி அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் இலக்கியங்கள் ராய வாசகமு தெலுங்கு மொழி நூல். கூற்று 2. கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்கர் முறை பற்றி கூறும் நூல் மனுசரிதம் சாலு வையுதம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 தவறு. அதாவது விஜயநகர அரசின் வம்சாவளி அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் இலக்கியம் தான் வந்து இது மனுசரிதம், சாலு வையுதம். இது 2மே இதுக்கு வரும். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயன் கீழ் இருந்த நாயக்கர் முறை பற்றி கூறும் நூல் தான் வந்து ராய வாசகமும் தெலுங்கு மொழி நூல். ஸோ அதனால் மாற்றி கொடுத்துருக்கு, அது பார்த்துக்கோங்க. 2மே ரொம்ப முக்கியமான கொஷின். 57வது கொஷின் பொறுத்துக்க. வெளிநாட்டு பயணிகள் டிஎன்பிசியில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இபன் பதூதா வந்து மொராக்கோ நாட்டு பயணி தான் இபன் பதூதா. அப்துல் ரசாக் வந்து பாரசீக பயணி அப்துல் ரசாக். நூனிஸ் பார்த்திங்கன்னா இத்தாலி பயணி. நூனிஸ் வந்து இத்தாலி பயணி. டெமிங்கோ பயஸ் வந்து ஒரு போர்ச்சுகல் பயணி. நிக்கிட்டின் வந்து ரஷ்ய பயணி. ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இபன் பதூதா வந்து மொராக்கோ நாட்டு பயணி, அப்துல் ரசாக் வந்து பாரசீக பயணி, நூனிஸ் வந்து இத்தாலி பயணி, டெமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுகல் பயணி, நிக்கிடின் வந்து ரஷ்ய பயணி.
நெக்ஸ்ட் 58வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். பாமன் ஷாவுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா. அவருடைய ஆட்சி காலம் 1358 1375 வரை. முதலாம் முகமது ஷா 1363 வாரங்கள் மீது படையெடுத்து கோல்கொண்டாவை கைப்பற்றினார். அடுத்த ஆப்ஷன் சி. முதலாம் முகமது ஷா 1368 வாரங்கள் அரசோடு போராட்டத்தின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார் என்று பிர்தௌசி தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாமனி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் 3ஆம் முகமது ஷா. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மீதி இருக்கக்கூடிய 3மே சரி. பாமனி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா முதலாம் முகமது ஷா. ஒரு முக்கியமான கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாமனி அரசுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? முதலாம் முகமது ஷா. மீதி இருக்கக்கூடிய 3மே பாருங்கள். பாமன் ஷாவுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா. அவருடைய ஆட்சி காலம் 1358 1375 வரை என்பது சரி. முதலாம் முகமது ஷா 1363 வாரங்கள் மீது படையெடுத்து கோல்கொண்டாவை கைப்பற்றினார். இதுவும் சரி. முதலாம் முகமது ஷா 1368 வாரங்கள் அரசோடு போராட்டத்தின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட்ட பெருஞ்செல்வத்தை இழப்பீடாக பெற்றார் என்று பிர்தௌசி தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ அதுவும் சரி. நெக்ஸ்ட் 59வது கொஷின். ரெய்ச்சூர் வளப்பகுதி எந்த 2 நதிகளுக்கு இடையில் காணப்பட்டது? ரெய்ச்சூர் வளப்பகுதி எந்த 2 நதிகளுக்கு இடையில் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி. கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு வளமிக்க பகுதி தான் ரெய்ச்சூர். இதுக்கு தான் விஜயநகர பேரரசுக்கும் பாமனி பேரரசுக்கும் ஒடிஷா ஆட்சியாளர்களுக்கும் இடையே இதை கைப்பற்றுறதுல ஒரு பெரிய போட்டி நிலவியது. நெக்ஸ்ட் 60வது கொஷின். ரத்தினக்கல் பதித்த அரியணை பாரசீக அரசர்களின் சிம்மாசனமாக இருந்தது என கூறும் நூலான ஷா நாமாவை எழுதியவர் யார்னா பிர்தௌசி. ஸோ ஷா நாமா எழுதியவர் பிர்தௌசி அப்படின்னு தெரியும். இந்த ரத்தினக்கல் பதித்த அரியணை பாரசீக அரசர்களின் சிம்மாசனமாக இருந்தது என கூறும் நூல் எது அப்படின்னா அது ஷா நாமா. நெக்ஸ்ட் 61வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். அப்போ ஒரு 4 பாயிண்ட்ஸு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். பாமனி கால கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்ட மொழிகள் தமிழ், கன்னடம், தெலுங்கு. பாமனி கால செப்பு பட்டய மொழி பிராகிருதம். வராகன் தங்க நாணயங்களில் காணப்பட்ட விலங்கு உருவங்கள் காளை, யானை, கண்ட பெருண்டா. அதாவது வராகன் தமிழில் பொன் என்றும் கன்னடத்தில் ஹன்னு என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழில் வராகன். இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள உருவம் கண்ட பெருண்டா. ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. பாமனி கால செப்பு பட்டய மொழி எது அப்படின்னா அது சமஸ்கிருதம். பிராகிருதம் கிடையாது, சமஸ்கிருதம். மீதி இருக்கக்கூடிய 3மே சரி. பாமனி கால கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட மொழினா தமிழ், கன்னடம், தெலுங்கு. அது சரி. பாமனி கால செப்பு பட்டய மொழி சமஸ்கிருதம். வராகன் தங்க நாணயங்கள் காணப்பட்ட விலங்கு உருவங்கள் காளை இருக்குது, யானை இருக்குது, கண்ட பெருண்டா அப்படின்ற விலங்கு இருக்குது. இப்போ வராகன் தமிழில் பொன், கன்னடத்தில் ஹன்னு. இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள உருவம் தான் எது அப்படின்னா கண்ட பெருண்டா என்பது இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள ஒரு உருவம், கண்ட பெருண்டா. 62வது கொஷின். மூன்றாம் முகமது ஆட்சி காலத்தில் சிறந்த அமைச்சர் மற்றும் அரசியல் விவேகியாக விளங்கியவர் யார் அப்படின்னா முகமது கவான். ஒரு முக்கியமான முகமது கவானை பற்றி கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான நபர். 3ஆம் முகமதுடைய ஆட்சி காலம் 1463 1482 வரை. ஸோ 3ஆம் முகமதுடைய அமைச்சர் மற்றும் படைத்தளபதி தான் முகமது கவான். 63வது கொஷின். கோல்கொண்டா கோட்டை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எது கோல்கொண்டா கோட்டை? ஒரு முக்கியமான கோல்கொண்டா கோட்டையை பற்றிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, கவனமாக பாருங்கள். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் காகத்திய அரசர் ராஜா கிருஷ்ணதேவ். இதுவே கொஷினாக கேட்டிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? காகத்திய அரசர் ராஜா கிருஷ்ணதேவ். ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 அடி உயரத்தில் உள்ளது. ஒளி தொடர்பான அம்சங்களுக்கு பெயர் பெற்றது கோல்கொண்டா கோட்டையின் ஒளி தொடர்பான அம்சங்களுக்கு பெயர் பெற்றது தான் இந்த கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையின் உயரமான இடம் பால ஈசார். கோல்கொண்டாவை ஜாகீராக பெற்ற சுல்தான் யார்னா குலி குதுப் ஷா.
கோல்கொண்டாவை ஜாகிராக பெற்ற சுல்தான் வந்து குலி குதுப் ஷா. இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 4மே சரி. 1 2 3 4 4மே வந்து சரி. 4மே முக்கியமான பாயிண்ட்ஸு. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னா காகத்திய அரசர் ராஜா கிருஷ்ணதேவ். கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 அடி உயரத்தில் வந்து இருக்குது, ஒரு குன்று மீது. ஒளி தொடர்பான, இது ஒரு முக்கியமான கொஷின், ஒளி தொடர்பான அம்சங்களுக்கு பெயர் பெற்றது. கோல்கொண்டா கோட்டையுடைய உயரமான இடம் வந்து பால ஈசார். இதே வந்து நுழைவாயில் பதேதர் வாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி கொஷின் பார்க்கலாம். கோல்கொண்டாவை ஜாகிர்னா நிலம், ஜாகிராக பெற்ற சுல்தான் ஏன்னா குலி குதுப் ஷா. இவர் பார்த்திங்கன்னா இந்த குதுப் ஷாஹி வம்சத்துடைய 5வது சுல்தான் தான் இந்த குலி குதுப் ஷா. 64வது கொஷின், முகமது கவான் உலக புகழ்பெற்ற மதராசாவை நிறுவிய இடம். மதராசா அப்படின்னா கல்வி நிலையம், மதராசானா கல்வி நிலையம். நிறுவிய இடம் எங்கே அப்படின்னா பீடார். இந்த கல்வி நிலையத்தில் இந்த மதராசாவில் வந்து 3000 கையெழுத்து பிரதிகள் இருந்ததாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முகமது கவான் உலக புகழ்பெற்ற மதராசாவை நிறுவிய இடம் எது அப்படின்னா பீடார். 3000 கையெழுத்து பிரதிகள் வந்து இருந்தது. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஆட்சி காலம், அதாவது பாமனி பேரு அரசை தோற்றுவித்தவர் தான் இந்த பாமன் ஷா. அவருடைய ஆட்சி காலம் 1347 இருந்து 1358 வரைக்கும். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவுடைய ஆட்சி காலம். 66வது கொஷின், பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர். ஒரு முக்கியமான கொஷின். யாருன்னா முகமது கவான். இவர் பிறந்ததே வந்து பாரசீகம்தான். இவர் வந்து பாரசீகம் கணிதத்தில் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். யார்? முகமது கவான். இவர் வந்து பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தினார். இது ஒரு முக்கியமான கொஷின். 67, சுமூகமான சமூகத்திற்காக பாமன் ஷா பின்பற்றிய முறை எது அப்படின்னா டெல்லி சுல்தானிய முறை. சுமூகமான சமூகத்திற்காக பாமன் ஷா பின்பற்றிய முறை வந்து டெல்லி சுல்தானிய முறை. 68வது கொஷின், பொருந்தாதது எது? இதில் 4 பாயிண்ட்ஸில் ஏதோ ஒன்று வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது, தவறாக இருக்குது. அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். இராணுவ நடவடிக்கைக்காகவும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் முகமது கவான். விஜயநகருக்கு எதிராக அகமது நகர் போரில் முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார். முகமது கவானுக்கு மரண தண்டனை விதித்தவர் 3ஆம் முகமது. 3ஆம் முகமதுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தாதது. விஜயநகருக்கு எதிராக அகமது நகர் வந்து கிடையாது, பெல்காம். விஜயநகருக்கு எதிராக பெல்காம் போரில் முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார். ஒரு முக்கியமான கொஷின் இது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. இராணுவ நடவடிக்கைக்காகவும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் புகழ் பெற்றவர் தான் வந்து முகமது கவான். முகமது கவானுக்கு மரண தண்டனை விதித்தவர் 3ஆம் முகமது. 3ஆம் முகமது கிட்ட தான் இவர் அமைச்சராக இருக்கார். அவருக்கு எதிராக செயல்பட்டதாக ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பாங்க. அதனால் மரண தண்டனை வந்து முகமது கவானுக்கு வந்து கொடுத்துருப்பார். 3ஆம் முகமது பின் ஆட்சிக்கு வந்தவர் தான் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது. 69, கோல்கொண்டா கோட்டையின் நுழைவு வாயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது ஏ அல்லது பி, அதாவது பதேதர் வாசா அல்லது வெற்றி நுழைவு வாயில். ரெண்டுமே ஒன்று தான். கோல்கொண்டா கோட்டையின் நுழைவாயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதேதர் வாசா, வெற்றி நுழைவு வாயில். 70வது கொஷின், 1363 வாரங்கல் போர் வெற்றிக்கு நஷ்ட ஈடாக 1ஆம் முகமதுக்கு கிடைத்த பகுதி எது அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை. 1363 வாரங்கல் போர் வெற்றிக்கு நஷ்ட ஈடாக 1ஆம் முகமதுக்கு கிடைத்த பகுதி தான் கோல்கொண்டா கோட்டை. 71வது கொஷின், 1ஆம் முகமதின் ஆட்சி பிற்காலத்தில் யாருடைய ஆட்சிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது? யாருடைய ஆட்சினா மராட்டியர்களுடைய ஆட்சிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது. யார்? 1ஆம் முகமதுடைய ஆட்சி. நெக்ஸ்ட்டு 72வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பாமனி அரசு 5 சுல்தானியங்களாக சிதைந்தது அவை. அந்த 5 சுல்தானியங்கள் வந்து பீடா, பீஜப்பூர், அகமது நகர், பெரார், கோல்கொண்டா.
பாமனி அரசுகளின் கட்டிடக்கலையை குல்பர்காவில் காணலாம். அலாவுதீன் ஹசன் ஷா ஜாபர்கான் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார். கல்வி கற்பதை ஆதரித்த சுல்தான் 3ஆம் முகமது. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. கல்வி கற்பதை ஆதரித்த சுல்தான் யார் அப்படின்னா 1ஆம் முகமது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. பாமனி அரசு 5 சுல்தானியங்களாக சிதைந்தது. அவை பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பெரார், கோல்கொண்டா. பாமனி அரசுகளின் கட்டிடக்கலையை குல்பர்காவில் காணலாம். இதுவும் வந்து சரி. அலாவுதீன் ஹசன் ஷா ஜாபர்கான் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார். அதாவது அலாவுதீன் ஹசன் ஷாவுடைய இன்னொரு பெயர் ஜாபர்கான்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்படியும் ஒரு பாயிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 73வது கொஷின். 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்திய பாமனி சுல்தான் யார் அப்படின்னா 1ஆம் முகமது. 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்திய பாமனி சுல்தான் வந்து 1ஆம் முகமது. பாமனி அரசின் தலைநகர் மீண்டும் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றிய ஆண்டு எப்போன்னா 1429. முதல்ல வந்து தேவகிரியில் இருந்து குல்பர்காவுக்கு மாற்றுவாங்க. குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு வந்து மாற்றுறாங்க. குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றிய ஆண்டு தான் 1429. அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டையை 8 மாதங்கள் முற்றுகையிட்டு பின் கைப்பற்றிய ஆண்டு. ஒரு முக்கியமான கொஷின். அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. 1687 வந்து கைப்பற்றினார். நெக்ஸ்ட் 76வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் கால வரிசைப்படுத்துக. இது எக்ஸாம்பிளாக கொஷின் கேட்டிருக்காங்க. கால வரிசை பாருங்கள், நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஈஸியாக தெரியும். சங்கம வம்சம் ஃபஸ்ட்டு. சங்கம வம்சம், அடுத்து சாளுவ வம்சம், துலுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இதுதான் அந்த 4 வம்சம் சரியான வரிசை. சங்கம, சாளுவ, துலுவ, ஆரவீடு வம்சம். 77வது கொஷின். கோகினூர் வைரம் உள்ளிட்ட உலகம் தரம் வாய்ந்த வைரங்களை வழங்கிய பகுதி எது அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டை பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறந்த வைர சந்தையாக விளங்கியது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கோகினூர் வைரம் உள்ளிட்ட உலக தரம் வாய்ந்த வைரங்களை வழங்கிய பகுதி தான் கோல்கொண்டா கோட்டை. 78வது கொஷின். கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது ஒரு முக்கியமான கொஷின். சிம்மாச்சலம். கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் வந்து சிம்மாச்சலம். 79வது கொஷின். மொத்தம் ஒரு 4 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1. விஜயநகர அரசின் அரசர்கள் 5 வம்சங்களாக சுமார் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். கூற்று 2. ஆந்திர கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் விஜயநகர அரசர்களுக்கிடையே கடும் போர் நடைபெற்றது. அப்துல் ரசாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியிலிருந்து சாமரின் அரசவைக்கு வந்தார். பாமனி அரசர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனர். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது கூற்று 1, 4 வந்து தவறு, 2, 3 வந்து சரி. 1 ஏன் தவறுன்னு பாருங்கள். விஜயநகர அரசின் அரசர்கள் 4 வம்சங்களாக சுமார் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் என்பது தான் சரி. அதே மாதிரி ஆப்ஷன் டி அதாவது கூற்று 2 பாருங்கள். ஆந்திர கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் விஜயநகர அரசர்களுக்கிடையே கடும் போர் நடைபெற்றது என்பது சரி. அப்துல் ரசாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியிலிருந்து சாமரின் அரசவைக்கு வந்தார். அது இல்லாமல் 2ஆம் தேவராயருடைய ஆட்சி இதுலேயும் வந்திருப்பார் அவர். 2ஆம் ஹரிகரரா 2ஆம் தேவராயருடைய ஆட்சி காலத்தில் அவர் வந்திருப்பார். பாமனி அரசர்கள் கிடையாது. விஜயநகர அரசர்கள் வந்து அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனர். அதனால் 1 வந்து தவறு, 4 வந்து தவறு. விஜயநகர அரசின் அரச முதிரை எது அப்படின்னா பன்றி, அதாவது வராகன். விஜயநகர அரசின் அரச முதிரை தான் பன்றி. 81வது கொஷின். இப்போ லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்ட கொஷின் இது. தான் பெற்ற வெற்றிகளை கூறும் வகையில் நாணயங்களில் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பாமன் ஷா தான். தான் பெற்ற வெற்றிகளை கூறும் வகையில் நாணயங்களில் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டவர் பாமன் ஷா. கொஷின் கேட்டது. வழிப்பறி கொள்ளையர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்தவர் யாருன்னா பாமன் ஷா. வழிப்பறி கொள்ளையர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்த பாமனி அரசர் வந்து பாமன் ஷா அல்லது ஹசன் கங்கு பாமனி
அல்லது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. முகமது கவான் எந்தெந்த பகுதிகளுக்கு எதிராக வெற்றிகரமாக போரை நடத்தினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். கொங்கணம், ஒரிசா, விஜயநகர மன்னர்கள். முகமது கவான் எந்தெந்த பகுதிகளுக்கு எதிராக வெற்றிகரமாக போரை நடத்தினார்? கொங்கணம், ஒரிசா, விஜயநகர மன்னர்கள். 84வது கொஷின். தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்தவர் யார்னா சம்புவராயர். தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்தவர் தான் சம்புவராயர். மதுரை சுல்தான் ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு எப்போனா 1370. மதுரை சுல்தான் ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு வந்து 1370. யாருடைய ஆட்சியில் அமைதி நிலவியது? அரசவையை பண்பாட்டு கல்விமயமாக மாற்றுவதில் செலவிட்டார். ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து 2ஆம் முகமது. யாருடைய ஆட்சியில் அமைதி நிலவியது? அரசவையை பண்பாட்டு கல்விமயமாக மாற்றுவதில் செலவிட்டார் 2ஆம் முகமது. பாமனி அரசை நிர்வகிக்க ஒரு நாட்டை 8 மாகாணங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னா முகமது கவான். பாமனி அரசை நிர்வகிக்க ஒரு நாட்டை 8 மாகாணங்களாக பிரித்தவர் தான் வந்து முகமது கவான். 88வது கொஷின். இராணுவ உதவிகள் செய்ததற்காக போர்த்துகீசியர்களுக்கு கிருஷ்ணதேவராயர் எந்த இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி அளித்தார்? ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பத்கல். இராணுவ உதவிகள் செய்ததற்காக போர்த்துகீசியர்களுக்கு கிருஷ்ணதேவராயர் எந்த இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி அளித்தார்? பத்கல் அப்படின்ற இடத்துல. 89வது கொஷினும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் தாயார் நாகம்மாவின் நினைவாக எந்த நகரை நிறுவினார்? ஆன்சர் வந்து நாகலாபுரம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். கிருஷ்ணதேவராயர் தாயார் நாகம்மாவின் நினைவாக எந்த நகரை நிறுவினார்? நாகலாபுரம். 90வது கொஷின். கிருஷ்ணதேவராயர் கொடையளித்த கோயில்கள் எந்தெந்த கோயில்கள்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். அதாவது ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் இந்த கோயில்களுக்கு எல்லாமே கிருஷ்ணதேவராயர் வந்து கொடையளிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு 91வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு பாருங்கள். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள் யார்னா நூனிஸ் டெமெங்கோ பயஸ். விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை சாதனை, அம்பி இடிபாடுகள் குறித்து தமது குறிப்புகளில் குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணிகள் வந்து நிக்கோலோ கோண்டி, அப்துல் ரசாக். ராமாயணம் கன்னட பதிப்பை உருவாக்கியவர் குமார வெல்மிகி. ஹரவிலாசம் என்ற நூலை எழுதியவர் ஸ்ரீநாதா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 4மே வந்து சரி. ஸோ பாருங்கள். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள் வந்து நூனிஸ் டெமெங்கோ பயஸ். நூனிஸ் வந்து இத்தாலி பயணி, டெமெங்கோ பயஸ் வந்து ஒரு போர்த்துக்கல் பயணி. விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை சாதனை, ஹம்பி ஈடுபாடுகள் குறித்து தமது குறிப்புகளில் குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணிகள் யார்னா நிக்கோலோ கோண்டி, அப்துல் ரசாக். ராமாயணம் கன்னட பதிப்பை உருவாக்கியவர் வந்து குமார வெல்மிகி. ஹரவிலாசம் என்ற நூலை எழுதியவர் வந்து ஸ்ரீநாதா. 92வது கொஷின். பொருந்தாதது எது? விஜயநகர பேரரசின் வருவாய் நில வரி. விஜயநகர கட்டுமானம், விஜயநகர பாணி. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரை படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் விஜயநகர படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா, பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. விஜயநகர பேரரசின் வருவாய் எது அப்படின்னா சுங்கவரி, நிலவரி கிடையாது, சுங்கவரி. விஜயநகர கட்டுமானம் வந்து விஜயநகர பாணி. திராவிட பாணியை உருவாக்கியவர்களும் விஜயநகர பேரரசர்கள் தான். விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு வந்து குதிரை. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் விஜயநகர படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. இதுவும் வந்து சரி. 93வது கொஷின். விஜயநகர பேரரசில் ஒவ்வொரு மண்டலமும் டேஸ் என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் வந்து இருந்தது. விஜயநகர பேரரசில் ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. 94வது கொஷின். கூற்று 1. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. கூற்று 2. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது.
யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாய் காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. 95வது கொஷின் கூற்று 1 பாருங்கள். ராஜ்யா எனும் மண்டலங்களாக நாடு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டார். கூற்று 2 1500 தமிழக பகுதிகளில் சந்திரகிரி, படைவீடு, வழுதலம்பட்டு, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் என 5 ராஜ்யங்கள் இருந்தன. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, 2 தவறு. 2 ஏன் தவறுனா இது 1400 கிடையாது, 1500 கிடையாது, 1400. அதாவது ராஜ்யா எனும் மண்டலங்களாக நாடு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டார். 1400 தமிழக பகுதிகளில் சந்திரகிரி, படைவீடு, வழுதலம்பட்டு, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் என 5 ராஜ்யங்கள் இருந்தன. 96வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கேன். 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். விஜயநகர பாணிக்கு எடுத்துக்காட்டு விட்டாலசாமி கோவில். விஜயநகர ஓவியர்களின் தனி சிறப்பை காட்டும் கோவில்கள் வீரபத்ரா கோவில், லெபாக்சி கோவில். விஜயநகர கால தசாவதார காட்சிகள் மற்றும் கிரிஜா கல்யாணம் போன்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் கோவில் விருபாக்ஷா கோவில். குதுப்ஷாஹி வம்சத்தின் 4வது சுல்தான் குலி குதுப் ஷா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. 4 ஏன் தவறுனா குதுப்ஷாஹி வம்சத்தின் 5வது சுல்தான் தான் குலி குதுப் ஷா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விஜயநகர பாணிக்கு எடுத்துக்காட்டு விட்டாலசாமி கோவில் என்பது சரி. விஜயநகர ஓவியர்களின் தனி சிறப்பை காட்டும் கோவில்கள் வீரபத்ரா கோவில், லெபாக்சி கோவில். விஜயநகர கால தசாவதார காட்சிகள் மற்றும் கிரிஜா கல்யாணம் போன்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் கோவில் விருபாக்ஷா கோவில். குதுப்ஷாஹி வம்சத்தின் 5வது சுல்தான் தான் குலி குதுப் ஷா. ஹரிகரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஸிடம் பணி செய்தனர். ஐசாளர்கள் அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் துக்ளக் அரசு. ஐசாளர்களும் கொடுத்துருக்காங்க, துக்ளக் அரசும் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. 98வது கொஷின் கூற்று 1. 11 ஆண்டுகள் பாமன் ஷா தன் அரசியல் எதிரிகளை அடக்கி சிறப்பாக ஆட்சி செய்தார். கூற்று 2. வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியவற்றிடம் இருந்து வருடந்தோறும் கப்பம் பெற அவர் மேற்கொண்ட முயற்சி பல போர்களுக்கு இட்டு சென்றது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே சரி. கூற்று 1, 2 சரி. அதாவது 11 ஆண்டுகள் பாமன் ஷா தன் அரசியல் எதிரிகளை அடக்கி சிறப்பாக ஆட்சி செய்தார். வாராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியவற்றிடமிருந்து வருடந்தோறும் கப்பம் பெற பாமன் ஷா மேற்கொண்ட முயற்சி பல போர்களுக்கு இட்டு சென்றது. இங்கே அவர் அப்படின்றது பாமன் ஷா. 99வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ராமராயர் போர்த்துகீசியருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பீஜப்பூர் சுல்தானுக்கு குதிரைகள் அனுப்புவதை நிறுத்தி கொண்டார். டெல்லி சுல்தான் ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நில வருவாய் முறை இக்தா. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இருந்த மிக சிறந்த நாயக் முகமது கவான். தலைக்கோட்டை போரில் சதாசிவராயர் மற்றும் அவரது வீரர்கள் பெனுகொண்டாவுக்கு தப்பி ஓடினர். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இருந்த மிக சிறந்த நாயக் யார் அப்படின்னா செல்லப்பா. முகமது கவான் 3ஆம் முகமதுடைய ஆட்சி காலத்தில் இருந்த தலை சிறந்த அமைச்சர் தான் முகமது கவான். கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இருந்த மிக சிறந்த நாயக் யார்னா செல்லப்பா. மீதி இருக்கக்கூடிய 3மே சரி. அதாவது ராமராயர் போர்ச்சுகீசியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பீஜப்பூர் சுல்தானுக்கு குதிரைகள் அனுப்புவதை நிறுத்தி கொண்டார். டெல்லி சுல்தான் ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நில வருவாய் முறை ஹிக்தா அப்படின்னா நிலம் என்று பொருள். தலைக்கோட்டை போரில் சதாசிவராயர் மற்ற வீரர்கள் பெனுகொண்டாவுக்கு தப்பி ஓடினர். கடைசி 100வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கோல்கொண்டா கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் வைர சந்தையாக விளங்கியது. பாமனி சுல்தான்கள் கட்டிடக்கலை பாணி இந்தோ சாரசானிக் பாணி. பாமனி கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணம் ஜாமி மஸ்ஜித் குல்பர்கா, கோல்கொண்டா ஹைதராபாத், கோல்கும்பாஸ் பீஜப்பூர், சாந்த் மீனார் பீடார். தலைக்கோட்டை போருக்கு பின் தக்கான சுல்தானியம் மராத்திய அரசுடன் இணைக்கப்பட்டது.
ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தலைக்கோட்டை போருக்கு பின் தக்கான சுல்தானியம் வந்து முகலாய பேரரசுடன் இணைக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. கோல்கொண்டா கோட்டை வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு சிறந்த வைர சந்தையாக விளங்கியது. பாமனி சுல்தான்கள் கட்டிடக்கலை பாணி தான் வந்து இந்தோ சாரசானிக். பாமனி கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணம் வந்து ஜாமி மஸ்ஜித். இது எங்கே இருக்குன்னா குல்பர்கா, கோல்கொண்டா வந்து ஹைதராபாத், கும்பாஸ் வந்து விஜயப்பூர், சாந்த் மினார் வந்து பீடார். ஸோ அதெல்லாம் கேட்கலாம் பாருங்கள். தலைக்கோட்டை போருக்கு பின் தக்கான சுல்தானியம் வந்து முகலாய பேரரசுடன் வந்து இணைக்கப்பட்டது. ஸோ வெற்றிகரமாக 100 கொஸ்டின் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்னிந்திய அரசுகள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.